மூணாவது முறையா ட்ரம்ப்பை வந்து கொலை முயற்சி செய்ய வாஷிங்டன்ல உள்ள அதாவது ஹில்டன் ஹோட்டல்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. அங்க மூணாவது முறையா ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போறோம். வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த உலக நாடுகளே அஞ்சி நடுங்கக்கூடிய ட்ரம்ப்பை பார்த்து பயந்துட்டு இருக்க இந்த வேலையில அந்த நாட்டில் உள்ள அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு குடிமகனே வந்து ட்ரம்ப்பை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்காரு. அவர் தீவிரவாதியெல்லாம் கிடையாது. ஒரு சாதாரண அடித்தரப்பட்ட மக்கள்ல ஒருத்தர். 30 வயசுடைய கோல் தாமஸ் ஹெலன் அப்படிங்கிற அவர் வந்து ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கிறாரு. அவர் ஏன் கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுவாகவே நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம். ட்ரம்ப் வந்து ஈரான் நாட்டையும் நடுங்க வச்சாரு. ஈரான் நாட்டை அடிக்கிறத பார்த்துட்டு பல நாடுகள் அஞ்சு நடுங்குனுச்சு. டே இப்படி ஒரு மனிதரா, இப்படி ஒரு கொலைவெறி பிடிச்ச ஒரு மனிதரா ட்ரம்ப் இருக்காரே, எப்படி அடுத்த முறை இவர் ஆட்சிக்கு வருவாரா என்னங்கிற ஒரு கேள்வியெல்லாம் நிறைய எழுந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பயங்கரமான ஒரு மிருகத்தனம் கொண்ட ஒரு அசுரனா இந்த ட்ரம்ப்பை எல்லாரும் பார்த்தாங்க. ஈரான்ல உள்ள எல்லாரையும், குழந்தைகள்லேருந்து சிறியவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணி ஒரு சர்வநாசம் பண்ணார். அப்படிப்பட்ட ஒருத்தரை அடிக்கடி அந்த நாட்டுல கொலை செய்ய முயற்சி நடந்துகிட்டே இருக்கு. அந்த வகையில மூணாவது முறையா இந்த கொலை முயற்சி நடந்திருக்கு. அதான் கோல் தாமஸ் ஹெலன் அப்படிங்கிறவர் தான் கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்காரு. எதுக்காக அந்த கொலை முயற்சி நடைபெற்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து அதுக்கு ஒரு ரீசன் அவர் சொல்றாரு. அந்த கொலை செய்ய முயற்சி செஞ்சவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. கொலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கெல்லாம் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு. ஆக்சுவலா நான் வந்து எதுக்காக வந்து ட்ரம்ப்பை கொலை செய்ய போறேன் அப்படிங்கிற மெசேஜ் போட்டிருந்தாரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, வாஷிங்டன்ல உள்ள ஹில்டன் ஹோட்டல்ல பத்திரிகையாளர்கள்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அதாவது இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் அப்படிம்பாங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு பேரு. வருஷத்துல ஒரு முறை தான் நடக்கும். இந்த பத்திரிகையாளர்கள் எல்லாமே சேர்ந்து அவங்கெல்லாம் ஃபண்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த குடியரசுத் தலைவரை கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. அதில் குடியரசுத் தலைவர், அவருடைய மனைவி, துணை குடியரசுத் தலைவர் எல்லாருமே அந்த இதில் எல்லாமே கலந்துப்பாங்க. எல்லாருமே கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, பத்திரிகையாளர்கள் வந்து அதிபரை கேலி செஞ்சு பேசுறதும், அதிபர் வந்து பத்திரிகையாளர்களை கேலி செஞ்சு பேசுறதுமா இது இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருக்கைகள் கொண்ட இந்த ஹில்டன் ஹோட்டல்ல அந்த பால் ரூம்னு சொல்லுவாங்க. அந்த பால் ரூம்ல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 பேர். அதில் வந்து 250 பேர் மட்டும் பங்கேற்று இருக்காங்க பத்திரிகையாளர்கள். இதுல நிறைய தலைமை பத்திரிகையாளர்கள், பத்திரிகை ஆசிரியர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ், நிறைய நடிகர் நடிகைகள், அரசு அதிகாரிகள், அரசு உயர் அதிகாரிகள், அது மாதிரி குடியரசுத் தலைவருக்கு வந்து அதிபருக்கு பக்கபலமா உள்ளவங்க எல்லாருமே இந்த இதுல இது பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நடந்த இந்த ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ட் இந்த நிகழ்ச்சியில வந்து லாஸ்ட் இயர்ல வந்து யாருமே அதாவது அதிபர் கலந்துக்கல, ட்ரம்ப் கலந்துக்கல. இந்த வருஷம் தான் அவர் கலந்துக்கிட்டாரு. இந்த வருஷம் கலந்துக்கிட்ட போது அந்த இப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ்பாங்க. இப்ப நம்ம நாட்டுல எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல, விமான நிலையங்கள்ல எல்லாம் உள்ள போகும்போது ஒரு செக்கிங் மாதிரி ஒரு இது இருக்கும். அது உள்ள நுழையும் போது ஒரு பீப் சவுண்டு வரும். நீங்க ஏதாச்சும் ஒரு கத்தி, அருவா இல்லை ஏதாச்சும் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஒரு பீப் சவுண்டு வரும். உடனே நம்மளை அரெஸ்ட் பண்ணி நம்மளை விசாரணைக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி அங்க வந்து அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கு. அந்த ட்ரம்ப்பை கொலை உள்ளர வந்து ட்ரம்ப் இருக்காரு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. இந்த கொலை செய்யறதுக்கு 31 வயசு மிக்க இந்த பையன் வந்து என்ன பண்றாரு, அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸை தாண்டி ஒரு 60 அடி தூரம் ஓடுறாரு, ஸ்பீடா ஓடுறாரு. அப்ப அந்த செக்யூரிட்டிஸ், அதாவது ட்ரம்ப்பை காக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே என்ன பண்றாங்க, துரத்திட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அவர் ட்ரம்ப் உடனே அவர் பாக்கெட்ல இருந்த 2 கன் எடுத்துட்டு எல்லாரையும் சுட ஆரம்பிக்கவும் அந்த செக்யூரிட்டிஸ்ல ஒருத்தர் வந்து மேல குண்டு பாஞ்சிருது. அந்த செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த இது போட்டிருக்காரு, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டதுனால அவர் வந்து உயிர் பிழைச்சிடறாரு. உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே அந்த பையனை நோக்கி கன்ல ஷூட் பண்ணி அவனை கீழே தள்ளி விட்டு அடிச்சு அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் ஆக்சுவலா அந்த ட்ரம்ப்பை கொலை செய்யறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு மெசேஜ் போட்டிருக்கான். என்ன மெசேஜ் போட்டிருக்கான்னா, இந்த உலகத்துக்கு வேண்டாத ஒருத்தவர் ட்ரம்ப். அவர் வந்து குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை வந்து ஊக்குவிக்கக்கூடியவர், போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கக்கூடியவர்,
இந்த மாதிரி அயோக்கியன்கள் இந்த நாட்டை ஆளக்கூடாது, அதனால நான் இன்னைக்கு ட்ரம்ப்பை கொண்டுருவேன், நான் ட்ரம்ப்பை கொலை செய்யறது முயற்சி செய்யறத பார்த்துட்டு அங்க உள்ள செக்யூரிட்டிஸ் என்ன ஷூட் பண்ணிடுவாங்க, அதனால இன்னையோட என் வாழ்க்கை முடிவடையுது, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு, அவனோட உறவினர், அவங்க அம்மா அப்பா எல்லாருக்கும் வந்து மெசேஜ் போட்டு விட்டுறான். இது இங்க பாதுகாப்பும் கம்மியா தான் இருக்கு, அதனால ஈஸியா நான் வந்து ட்ரம்ப்பை இன்னைக்கு கொண்டுருவேன் அப்படிங்கிற மெசேஜ் கூட அதுல போட்டிருக்கான். எல்லாமே போட்டுட்டு தான் அவன் அந்த கொலை முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நம்ம நாட்டுல வந்து அருவா, கத்தி, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு நமக்கு ஒரு உரிமை இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு நம்ம கத்தி யூஸ் பண்ணியிருப்போம், அருவா யூஸ் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் மரம் வெட்டுறதுக்கு அருவா யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி கத்தி சம்பந்தப்பட்டங்கள்லாம் யூஸ் பண்றதுக்கு நமக்கு வந்து சுதந்திரம் உண்டு. அந்த நாட்டுல கன், அதாவது கன் யூஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பர்மிஷன் உண்டு. எதனால அவங்களுக்கு கன் யூஸ் பண்ண பர்மிஷன் உண்டுன்னா, தற்காப்புக்காக, அந்த தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு, அதாவது தன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுதுன்னா அவனை தன்னை காத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக அவங்களுக்கு அங்க கன் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்க எப்படி கத்தி அருவாலாம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அங்க கன் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் எல்லார் கையிலயும் அங்க வந்து ஈஸியா துப்பாக்கி கிடைக்குது. அதனாலதான் வந்து அதிபரெல்லாம் வந்து கொலை செய்யறதுக்கு அதிக அளவு அங்க முயற்சி பண்றது. அதாவது ஒருத்தன் டெம்பர் ஆனானா அருவாள் எடுத்து இங்க வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய நியூஸ் சேனல் எல்லாம் நீங்க நிறைய பார்ப்பீங்க. அது மாதிரி அங்க டெம்பர் ஆனானா வந்து கன் எடுத்து ஷூட் பண்றதுதான் அமெரிக்கால. ஒருத்தன் கோவம் ஆயிட்டானா கன் எடுத்து ஷூட் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அங்க ஷூட் பண்றதுக்கு பர்மிஷன் கிடையாது, ஆனா கன் வச்சிருக்கிறதுக்கு பர்மிஷன் உண்டு. இதுதான் வந்து சனிக்கிழமை வந்து வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்கள், அது மாதிரி அந்த அமெரிக்க நாட்டில் உள்ள எல்லா பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ட்ரம்ப்புக்கு வச்சிருந்த அந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம்ல அவரை கொலை செய்ய நடந்த முயற்சி. இப்படி இவர் அந்த கொலை செய்ய நடந்த முயற்சியில வந்து இது 3வது முறையும் இவரை கொலை செய்ய முயற்சி அடைஞ்சது தோல்வி அடைஞ்சதுதான் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் ஏற்கனவே சொன்னேன், இவர் வந்து ஒரு மிருகத்தனம் கொண்ட அசுர பலம் வாய்ந்த ஒரு அதிபராகவே அமெரிக்காவில் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா வந்து ஒரு எலெக்ஷன், நம்மளோட தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம சோசியல் மீடியாலாம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார், உலக வார், அதாவது இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிச்சாங்க. அங்கே அந்த நாட்டையே துவம்சம் பண்ணாங்க. அங்கே உள்ள அந்த காமேனிங்கிற அதிபரை, உச்ச தலைவரை வந்து கொலை செய்ய முயற்சி கொண்டு அவரை வந்து அதுக்கு பழி தீர்க்கறதுக்காக ஈரான் பயங்கரமா அடிச்சாங்க, அமெரிக்காவை அடிச்சாங்க, இஸ்ரேலும் திருப்பி அடிச்சிச்சு, இஸ்ரேலையே துவம்சம் பண்ணுச்சு. அதாவது அந்தந்த நாடுகள், அந்த குவைத்துன்னு சொல்லக்கூடிய அந்த கத்தார், இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்க உள்ள அந்த அமெரிக்க தூதரகங்கள், இஸ்ரேல் தூதரகங்கள் எல்லாம் வந்து இந்த ஈரான் அடிச்சு துவம்சம் பண்ணிச்சு. ஏன்னா வந்து ஈரான் வந்து டைரக்டா அமெரிக்காவை அடிக்க முடியாது. அதனால மற்ற நாடுகளில் உள்ள அந்த அமெரிக்க தூதரங்களையும் இஸ்ரேல் தூதரங்களையும் அவங்களுடைய அந்த மிலிட்ரிஸ் அந்த அமைப்புகளையும் வந்து தரமட்டமாக்குனுச்சுன்னு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ரொம்ப பரபரப்பா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல வந்து நம்ம தமிழ்நாட்டோட எலெக்ஷனே வந்து நம்ம மறந்துட்டோம். எலெக்ஷன் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வரையும் வந்து நம்மள ஒரு பரபரப்பாகவே வச்சிருந்துச்சு இந்த சோசியல் மீடியா, இந்த உலக வார். இப்ப பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பயங்கரமா ஒரு அசுர பலம் கொண்ட அந்த ட்ரம்ப் வந்து அவரையும் வந்து இந்த கன் அட்டாக்கு அப்புறம் ஒரு விஷயம் அவரை பயமுறுத்திருக்கு. அப்படின்னா அந்த ஈரான் அதிபர் என்னன்னா, இந்த உலக வார் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ட்ரம்ப் வந்து ஒரு 3 வார்னிங் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் வார்னிங் கொடுத்தாரு. செகண்ட் வார்னிங்ல வந்து என்னன்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானோட பேசி ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்காக ஏற்பாடு பண்ணி, நாங்க வந்து அமெரிக்கா சொல்ற சில விஷயங்கள்ல ஏத்துக்கிறோம், நாங்க கட்டுப்படுறோம், இந்த வாரம் நிறுத்துற மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் மூலியமா ஈரானுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விஷயங்களை அமைதி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, மறுபடியும் பழைய சூழல் உருவாச்சு. மறுபடியும் 3வது வாட்டி இவர் வார்னிங் கொடுத்திருந்தாரு. இந்த வார்னிங் டயத்துல ஈரான் அதிபர், புதுசா பதவியேற்றக்கூடிய அந்த ஈரான் அதிபர் என்னன்னா, ரஷ்யா இந்த மாதிரி உதவி தேடி போறாரா என்னன்னு தெரியல, நிறைய நாட்டு அதிபர்களுடைய போயிட்டு அங்க ஆலோசனை மேற்கொண்டு வர்றாரு. இந்த அமெரிக்காவுக்கு ஈக்குவலான அசுர பலம் கொண்ட நாடுகள்கிட்ட போயிட்டு இவங்க ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இவர் வந்து ரொம்ப பயந்து போயிருக்காருன்னே சொல்லலாம். ஒரு நடுக்கத்தோட இவரோட
இதெல்லாம் தெரியுது அப்படிங்கிற மாதிரி சோசியல் வலைதளங்கள்லாம் நிறைய பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, இவர் வந்து இப்படி இந்த ஒரு எதுக்காக, இல்ல இவங்கள்ட்ட இந்த ஆயுத பலம் குறைஞ்சிருச்சா, இல்ல ஆள் பலம் குறைஞ்சிருச்சா, மூளை உள்ளவர்கள், அதாவது அறிவியல் ரீதியாகவும் ஒரு மூளை செலவை செஞ்சு அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் பலம் குறைஞ்சதா என்னன்னு தெரியல. இவங்க உதவி நாடி எதுக்காக போயிருக்காங்கங்கிற விஷயம் வந்து ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இவங்க எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு போயிட்டு சுற்றுலா மாதிரி போயிட்டு இந்த வார் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில, அதுவும் ட்ரம்ப் வந்து வார்னிங் கொடுத்துருக்க, இந்த நீங்க வந்து உடனடியா அந்த அணுசக்தி ஒப்பந்தத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணணும், மேற்கொண்டு இந்த வாரை நீங்க கம்மி பண்ணணும், எங்க நாட்டோடைய தூதரங்கள்லாம் நீங்க மற்ற நாடுகளில் போயிட்டு அடிக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் நீங்க ஒத்து வரணும், அந்த அணையை வந்து நீங்க ஓபன் பண்ணணும், நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தாரு. அமெரிக்காவுக்கு கீழே நீங்க நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் வந்து அவங்க ஏத்துக்காகாம இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, அந்த 3வது வார்னிங்கை ஏத்துக்காம அவங்க நிறைய நாடுகளுக்கு சுற்றுலா போயிட்டு வந்துட்டு இருக்கிறது வந்து அமெரிக்க நாட்டுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் மத்தியிலும் சரி, ட்ரம்ப்புக்கு மத்தியிலும் சரி, இது பெரிய ஒரு பயத்தை தான் ஏற்படுத்தியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி இந்த 3வது முறையும் தோல்வி அடைஞ்சிருக்கு ட்ரம்ப்பை கொலை செய்ய முயற்சி செஞ்சு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களாகிய உங்க மத்தியில எனக்கு ஒரு சந்தேகம் எழுது, எனக்கு ஒன்று தோணுது, அதை பத்தி நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். ட்ரம்ப்புக்கு அடிக்கடி இந்த ஒரு ப்ராப்ளம், ஏற்கனவே வந்து அவர் அவங்க நாட்டு எலெக்ஷன்ல அவரை ஷூட் பண்ணாங்க, கழுத்து அந்த காதோரமா ஷூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவரை கொலை செய்ய 3வது முறையா ஒரு முயற்சி நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து இது வந்து ட்ரம்ப்பே வந்து இதை கிரியேட் பண்ணி என்ன ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரா, இல்ல எதிர் பார்ட்டிஸ் அவரை கொல்லணுங்கிற ஒரு உண்மையான ரீசனோட அவரை கொலை செய்ய முயற்சி பண்றாங்களாங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் மறுபடியும் சந்திக்கும் முறை நான் உங்கள் ராஜ்குமார். இது பழைய புது ட்ரெண்ட்.